அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த ஹேசனா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்போட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நேயருடைய விருப்பங்க. இது என்னுடைய யூடியூப் ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணி வந்தாங்க. அதன்படி அவங்க பேருக்கு பலன் சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த ஹேசனா அப்படிங்கிறவங்க அந்த பேருக்கு பலன் சொல்கிறேன். இதேமாதிரி உங்கள் பேரும் தெரிஞ்சுக்கிறது விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய யூடியூப் ரூல்ஸ் படி வாங்க. நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெறப்போகிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டில் விளக்கங்களை தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைக்கு கரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். ஹேசனா என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு அடிக்கடி வயிற்று வலியால் அவதிப்படுவீங்க. மூணாவது பாயிண்ட் உங்கள் மேலே கண் திருஷ்டி அதிகமாக இருக்குங்க. திருஷ்டி போடுவது நல்லது. நாலாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட் ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட மாட்டீங்க. ஆறாவது பாயிண்ட் முன்கோபியாக இருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட் சிரிச்ச முகமாக இருப்பீங்க. ஒன்பதாவது பாயிண்ட் நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க. பத்தாவது பாயிண்ட் வாய் பேச்சாலையும் பிரச்சனைகளை சந்திச்சிருவீங்க. 11வது பாயிண்ட் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்குங்க. 12வது பாயிண்ட் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திப்பீங்க. 13வது பாயிண்ட் அப்பாவுக்கு பொருளாதார பிரச்சனை அல்லது ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். 14வது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்பு அடைவீங்க. 15வது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சு நீங்கள் நம்பிட மாட்டீங்க. 16வது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும். 17வது பாயிண்ட் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். 18வது பாயிண்ட் அப்பா பிடிவாதக்காரராக இருப்பார். 19வது பாயிண்ட் ஆன்லைன் பிஸ்னஸில் நஷ்டத்தை சந்திச்சிருவீங்க, கவனமாக இருக்கணும். 20வது பாயிண்ட் யூரினரி பிரச்சனை உண்டு. 21வது பாயிண்ட் படிப்புக்கேற்ற வேலை அமையாது. 22வது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க. 23வது பாயிண்ட் அப்பா ஒரு கூட பிறந்த உடன்பிறப்பை பேச்சுவார்த்தை விலைக்கு வச்சிருப்பாரு. 24வது பாயிண்ட் தனிமை விரும்பியாக இருப்பீங்க. 25வது பாயிண்ட் வயசு வித்தியாசமுள்ள கணவர் அமைவார். 26வது பாயிண்ட் நகை அல்லது சர்டிஃபிகேட்ஸ் அல்லது பல பத்திரத்தை தொலைப்பீங்க, கவனமாக இருக்கணும். 27வது பாயிண்ட் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு. 28வது பாயிண்ட் வெஹிக்கிள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். 29வது பாயிண்ட் லைஃப்பில் ஓட தற்கொலைக்கு முயற்சி செய்வீங்க. எக்கோரத்தை கொண்டு நெகட்டிவ் தாட்டை வளர்த்துக்கிடக்கூடாது. 30வது பாயிண்ட் உட்கார இடத்துல பயில் சாலை அல்லது கொப்பளத்தாலே அவதிப்படுவீங்க. 31வது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது. 32வது பாயிண்ட் தாய்மாமாவால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. 33வது பாயிண்ட் தாய்மாமா உறவு பகையாகும். 34வது பாயிண்ட் பழகினவங்களே எதிரியாயிருவாங்க, நண்பனே பகையாயிருவாங்க உங்களுக்கு. 35வது பாயிண்ட் கோர்ட்டு கேஸில் உங்களுக்கே வெற்றியை கொடுக்கும். 36வது பாயிண்ட் பாத வெடிப்பு, பாத எரிச்சல் பிரச்சனை உண்டு. 37வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா வழியில் அருப்ப ஆயுளில் இறந்து போனவங்க உண்டு. அவங்க நினச்சி நீங்கள் அமாவாசை தரும், தயிர் சாதானம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். 38வது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு மன வாழ்க்கை பாதிப்பு உண்டு. 39வது பாயிண்ட் காது மூக்கு தொண்டை பிரச்சனை, ENT ப்ராப்ளத்தால் அவதிப்படுவீங்க. 40வது பாயிண்ட் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு. 41வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க. கன்னின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கன்னின்னு சொல்லுவோம். அது தெய்வமாக இருக்குங்க, அவசியம் அதை வழிபடணும். கன்னி தெய்வதை வழிபாடு செய்வது எப்படி அப்படின்னு யூடியூப் வீடியோவும் போட்டிருக்கிறேன். கன்னி தெய்வ வழிபாடு A to Z புத்தகம் ஒன்று இருக்குங்க. டெலிகிராம் ஆப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன், அதன்படி வழிபாடு செஞ்சுக்கோங்க. 42வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 43வது பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க. 44வது பாயிண்ட் அப்பாவுக்கு 2 பேர் இருக்குங்க, வச்ச பேர் ஒன்று கூப்பிட்ற பேர் ஒன்றாக இருக்கும். 45வது பாயிண்ட் அப்பா முன்கோபியாக இருப்பார். 46வது பாயிண்ட் அப்பாவுக்கு மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனைகள் இருக்கும். 47வது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்குங்க. 48வது பாயிண்ட் லைஃப்பில் புது வீடு கட்டிடுவீங்க. 49வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் செய்வன பிரச்சனை இருக்குதுங்க. இந்த செய்வன அப்படிங்கிறதுக்கு உண்டான சிம்டம் சொல்லி நிரூபித்து காட்டுறேன். கால் சம்பந்தமான பிரச்சனை, அடிக்கடி கால் அடிபடுறது, கால் உளைச்சல்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அதேமாதிரி தூக்க குறைபாடு பிரச்சனை, நைட்டு லேட்டாக தூங்குறது, தூக்கத்தில் திருப்தி இல்லாதது இருக்குங்க. அதாவது எவ்வளவு உழைச்சாலும் பணத்தை மிச்சம் பண்ண முடியாது, பணங்காசை சேவ் பண்ண முடியாது. அதேமாதிரி திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காதுங்க. கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும். உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க. அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது நிவர்த்தி செஞ்சு தரேன். 3 மாதத்தில் நீங்களே அனுபவ ரீதியாக வித்தியாசத்தை உணரலாம். அவசியம் இதுக்கு நீங்கள் நிவர்த்தி செய்யணும். 50வது பாயிண்ட் 50வது பாயிண்ட் கால்குலேட்டிவ் மைண்டு, கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. இத்துடன் ஹேசனா என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சு 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக இல்லை துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.